ப்ளீஸ் என்னை கொஞ்சம் கொண்டு போய் 2022 இறக்கி விடுறீங்களா? அட்லீஸ்ட் நான் உயிரோடு இருக்கனா இல்லையான்னு கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடுறேன். ப்ளீஸ் ஹெல்ப் மீ, ப்ளீஸ் ஹெல்ப். தயவு செஞ்சு வெளியில் போகும்போது மாஸ்க் யூஸ் பண்ணுங்க. உங்ககிட்ட பணம் இருக்கலாம், ஆனால் ஹாஸ்பிட்டலில் இடம் இல்லை. பெண்கள் அழகாக பிறக்கணும்னு எதிர்பார்க்குறத விட பெண்மையை அழகாக பார்க்கும் ஆண்கள் இருந்தால் மட்டும் போதும். ஒவ்வொரு பொண்ணும் தேவதை தான் இந்த உலகத்தில். நீ ஆட்டோல ஒரு பக்கம் சைடு வாங்கி உட்காந்து வரும்போது நினைச்சேன் ஒரு நாள் இப்படி ஈத்துக்குன்னு. ஐயா இரு, நான் மறந்துட்டு போறேன். என்ன ஐயோ என்னடா பவுலிங்லாம் போடுறா? நீ ஆட்டோ ஓபன் பண்ணதுலேருந்து அது படபடன்னு அடிக்குது. அதே மாதிரி நீ ஆட்டோ ஸ்டாண்டையும் ஓபன் பண்ணி வச்சேன்னா அதுவும் கடன்னு ஓடும். என்னங்கிற? என்னடா லைமா பேச சொன்னா ஆயாமா மாதிரி பேசினுக்குது. நான் டார்லிங் லவ்வா பாக்குற உனக்கு என்னடா? தொப்புள் கொடியை அறுக்கும்போது வலிக்குதான்னு கேட்ட டாக்டர்கிட்ட அம்மா சொன்னது, வலியை நான் தாங்கிக்குவேன், என் குழந்தைக்கு வலிக்காமல் பார்த்துக்கோங்கன்னு. இப்போ தான் புரியுது, அம்மா தொப்புள் கொடி வழியாக சாப்பாடை மட்டும் இல்லை, அவங்க உயிரையும் நம்மளுக்காக அனுப்பியிருக்காங்கன்னு. அட்வான்ஸ் ஹாப்பி மதர்ஸ் டே. கொரோனா இருக்கா இல்லையா சார்? கடவுள் இருக்கிறாரா இல்லையா? நம்புறவங்களுக்கு இருக்காரு. அது போலதான் கொரோனா வந்தவங்களுக்கும் ஓ இருக்கும். கொலப்புறாரே. Mom, you deserve to put your feet up and relax today. You can do your housework tomorrow. Happy Mother's Day. எப்படி பேசணுன்றதை கற்றுக் கொடுக்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன் பேசாமல் இருக்கணும் அப்படின்றத கற்றுக் கொடுக்க வாழ்க்கை மட்டும்தாங்க இருக்குது. எல்லார் ஃபோன்லேயும் அவங்க பேரை போட்டு வரிசையாக பேர் சேவ் பண்ணியிருப்போம். ஆனால் எல்லார் ஃபோன்லேயும் காமனாக ஒரே ஒரு பேர் கண்டிப்பாக சேஃபாக இருக்கும். அதுதான் அம்மா. ஹாப்பி மதர்ஸ் டே. அன்னைய தின நல்வாழ்த்துக்கள். கொடை எடுத்துகிட்டு போலியா? அந்த அறிவு கூடவா இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க அக்கா. மழை நின்ற பிறகு வந்து தொலைய வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறவர் அண்ணன். நாளைக்கு தேவையில்லாமல் 100 வெள்ளி தண்ட செலவு டாக்டருக்கு அப்படின்னு சொல்கிறவர் அப்பா. கையில் துண்டோடு ஓடி வந்து கொடுத்து தலையத்தோட இந்த பாலா போன மலை என் பிள்ளைய நலிச்சிருச்சே அப்படின்னு சொல்கிறவங்க தான் அம்மா. ஹாப்பி மதர்ஸ் டே. அம்மா கிச்சனில் குக் பண்ணும் போது நம்மக்கிட்ட சொல்லுவாங்க, ஃப்ரிட்ஜிலேருந்து 2 பச்சை மிளகா எடுத்துருவா அப்படின்னு. நம்மளும் போய் 2 பச்சை மிளகா தான் எடுத்து வந்து கொடுப்போம். அதுக்கு அவங்க சொல்லுவாங்க, 2ன்னு சொன்னால் 2 தான் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பியான்னு. ஷீ இஸ் கியூட், யூ நோ. ஹாப்பி மதர்ஸ் டே. சோறு தின்ற தட்டை கூட கழுவி வைக்க மாட்டாங்க. இங்கே வந்துட்டு தாயே நீயே தெய்வம்னு ஸ்டேட்டஸில் ட்ரெயின் விடுறாங்க.